ஒரு இனிப்பான செய்தியோடே உனக்கு துவங்குகிறது. உன்னுடைய வெற்றிக்கான நாள் இதுதான். நீ மனதில் நினைத்து தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு இன்று இரவுக்குள் ஒரு நல்ல வழி பிறக்கும். ஒரு முறை இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். 1000 முறை நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று ஓடோடி வந்து சொல்லத்தான் போகிறாய். உன்னை பார்ப்பதற்காகவே நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது இந்த நொடி உன் கண்களை மூடிக்கொண்டு ஆத்மார்த்தமாக என்னை நன்றாக உற்றுப்பார். ஒன்று தெரியுமா குழந்தையே, இங்கு யாருமே நிரந்தரமே இல்லை. ஒரு நாள் எல்லாமுமே வெற்றிடம்தான். நான் கூறுவது எல்லாமுமே உனக்கு புரிகிறது தானே? அப்படி இருக்கும்போது இதற்கு போய் ஏன் உன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொள்கிறாய்? எந்த நேரமும் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கவும், அது கிடைக்கவில்லையே, இது நம் வாழ்வில் நடக்கவில்லையே, ஏன் நடக்கவில்லை, எதற்காக நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறாயோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. அப்படி இருந்து பார், ஒரு நாள் அது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் உன்னையும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன்னிடம் வந்து சேர. அதுவரை எதற்குமே மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். இப்பொழுது உன் கரங்களில் உன் கைகளில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ். அது மட்டுமல்லாமல் உன் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகைப்படுத்தி அதை நினைத்தே உன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இரு. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், செய்ய துவங்கினாலும் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு செய்தால் அந்த காரியத்தில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம். தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான மனநிலையும் தான் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாகவே இருக்கும். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறும். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை கண்மணி. எல்லாமே முடியப் போகிறது. நீ உன்னுடைய ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொண்டால் நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே நிறைவேறும். அப்படி இருந்து பார், இந்த உலகமே நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்ற செல்ல பிள்ளை அல்லவா? எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சத்திய வாக்கை உனக்கு நான் அளித்திருக்கிறேன். அந்த வாக்கை நான் மீறவே மாட்டேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்காதே என் பிள்ளையே. எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அதை நம்பிக்கையோடே செய். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூட நினைக்காதே. அது கண்டிப்பாக தோல்வியில்தான் முடியும். எவ்வளவு பெரிய துயரத்தில் நீ இருந்தாலும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை உன்னை எவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றும். நான் உன்னை கைவிட மாட்டேன், காப்பாற்றியே தீருவேன். இன்னும் சிறிது நேரமே பொறுமையாக இரு. உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாயல்லவா? உன் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நீ எத்தனை பெரிய தவறு செய்தாலும், எத்தனை பெரிய துரோகம் இழைத்திருந்தாலும், நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும், நீ எப்பொழுது மனம் மாறி திருந்தி விட்டாயோ, எப்பொழுது உன் காலடி என் தர்பாரில் வந்துவிட்டதோ அப்பொழுதே உன்னை அனைவருமே மன்னித்திருப்பார்கள். உன் பாவங்களிலிருந்து நீ விடுபட்டிருப்பாய். இனி உன் வாழ்க்கையில் நீ தொட்டதெல்லாம் ஜெயமே. நான் இருக்கையில், இந்த சாய் உனக்கு இருக்கையில் உனக்கு கவலை ஏது?
என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தலை தூக்கி நிற்கிறது. எப்படியாவது எந்த ரூபத்திலாவது வந்து எனக்கு உதவுங்கள். உங்கள் உதவிக்காக என்னுடைய மனமும் கண்களும் காத்துக்கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய மனதின் குரல் அப்பாவுக்கு நன்றாகவே கேட்கிறது. குழந்தையே, பயப்படாதே. உன்னை உன் மனதை தவிர வேறு யாராலும் வீழ்த்துவிடவே முடியாது. நீ போராடும் வேதனைப்படும் ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது கண்மணியே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, முதலில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எதன் மூலமாக நடந்தாலும் உன் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது தோல்வி என்பது உன் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று உன் மனதில் உள்ள தெளிவு உன்னுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு ரொம்பவே முக்கியமாக வேலை செய்யும். எனவே மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள், நிம்மதியாகவும் வைத்துக்கொள். அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணம் மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்ப அதிர்ச்சி உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். குழந்தையே, எப்படியாப்பட்ட கவலைகளையும் சவால்களையும் கூட உன்னால் சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட சங்கடங்களையும் கூட உன்னால் வெகு சுலபமாக முறியடித்து விட முடியும் என்ற உண்மை உனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் சில விஷயங்களால் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். அப்படியே உன் மனதை தேவையில்லாத சிந்தனைகளால் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்நாட்களை கழித்து விடாதே வீணாக. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்நாட்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே கலங்காதே. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை பூமாலையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வெகு நாட்களாக நீ போராடிய ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். என்னை முகமலர்ச்சியோடு வரவேற்று உனக்கு வேண்டியதை என் பொன் கரங்களால் பெற்றுக்கொண்டு மீதமிருக்கும் சந்தோஷ வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உன் வாழ்க்கையை கொண்டு செல். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி நடக்கப் போவதை நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு ஆனந்தமாக இரு. என் அன்பு பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனையை பார்த்து உன் மனம் வேறு விதமாக சிந்திக்கத் தோன்றுகிறது. நம் தலைவிதி இப்படித்தான் இருந்துவிடுமோ? நம் தலைவிதிப்படியே நம் வாழ்க்கை அப்படியே போய்விடுமோ? நம் ஜாதகத்திலேயே அப்படிதான் எழுதியிருக்கிறது போலும், அதை மாற்றுவதற்கு விதியால் கூட முடியாது போலும் என்று எதையெதையோ கற்பனை செய்து கொண்டு நீயே அனைத்தையும் தவறாக கற்பனை செய்து கொண்டு அதற்கு தவறான முடிவையும் நீயே எடுத்துக்கொண்டு தேவையில்லாமல் குழம்பி தவித்து கொண்டே இருக்கிறாய். எங்கெங்கேயோ போய் யாரெல்லாமையோ பார்த்து ஜாதகம் எப்படி இருக்கிறது, நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடாதா, அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கான பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என்று மற்றவர்களிடம் போய் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கூறி அவர்களிடம் அதற்கான தீர்வு இருக்கிறதா கிடைக்கிறதா என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு எதையுமே சிந்திக்க உன் மனம் நினைப்பது கூட இல்லை. வீணாக உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதையும் குழப்பத்தால் தத்தளிக்க வைத்திருக்கிறாய். சாயின் பிள்ளையாகிய உனக்கு இந்த குழப்பம் தேவையா?
உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கத் தெரிந்த எனக்கு, உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று வடிவமைக்கத் தெரிந்த எனக்கு, உனக்கான பாதையையே உருவாக்கத் தெரிந்த எனக்கு, உனக்கான ஜாதகத்தை மாற்றி எழுத தெரியாதா? உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல வழியில் அழைத்து போகத்தான் தெரியாதா? ஏன் மற்றவர்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? உன் பிரச்சனை அனைத்திற்குமான தீர்வு என்னிடம் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பார்த்து ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய்? தீர்வை எங்கெங்கோ போய் தேடுவதினால் தீர்வு கிடைத்து விடுமா? ஏனென்றால் உன் பிரச்சனைக்கான தீர்வும் உன் பிரச்சனைக்கான முடிவும் என்னிடம் அல்லவா இருக்கிறது. நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் விதியையே மாற்றி காட்டுகிறேன். உன் தலையெழுத்தை மிக சுலபமாக மாற்றி காட்டுகிறேன். கன நொடி நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உச்சரித்து கொண்டே இருந்தாலும் உன் மனம் அதை ஏன் ஏற்க மறுக்கிறது? என் அன்பு பிள்ளையே, பொன்னான மிக பொக்கிஷமான நேரத்தில் நீ பிறந்திருக்கிறாய். உன் ஜாதகத்தில் அனைத்துமே மிக தெளிவாகவே இருக்கிறது. இப்பொழுது உன் மன போராட்டத்தினால்தான் வாழ்க்கை வீணாகிவிடுமோ, வாழ்க்கை என்னாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் இருப்பதால் தான் எதையுமே உன்னால் தீர்க்கமாக சிந்திக்க முடியவில்லை. அனைத்தையும் தீர்க்கமாக சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் உன் பாதையை வடிவமைத்த எனக்கு அந்த பாதையில் நல்ல பாதையில் உன்னை அழைத்து சென்று உனக்கான இலக்கை அடைய வைக்க என்னால் முடியாது என்றா நினைக்கிறாய்? சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. உனக்கான அடுத்தடுத்த அற்புதத்தை நான் காட்டப் போகிறேன். உனக்கான அதிர்ஷ்டம் தேடி வரும் பொழுது அதை வாய்ப்பை விட்டுவிட்டு பின் தேடி தவிக்காதே. உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஷீரடி சமாதியிலிருந்து உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் அப்பாவிடம் பேச அதிக நேரம் வேண்டாம் என் பிள்ளையே. ஒரு 2 நிமிடம் நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேள். உன் மன மாற்றம் நிச்சயமாக நிகழும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்படியே வாழ்க்கை இருந்து விடாது. வாழ்க்கை மாறிக்கொண்டேதான் இருக்கும். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் தயக்கப்படாமல் அனைத்தையும் உன்னுடைய பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான வெற்றி பாதை உன் கண்களுக்கு தெரியும். சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். சிலர் இது நம்மால் சரியாக செய்ய முடியுமா என்று எண்ணி அதை செய்யக்கூட தயங்குவார்கள். எதுக்கு உனக்கு இந்த பயம்? தைரியமாக அனைத்தையும் தயக்கமில்லாமல் செய்து பார். வெற்றி உன் வசம்தான். எதற்கும் பயப்படாதே. உன்னால் முடியும் என்று உன் மீது முதலில் நம்பிக்கையை வை. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதில் உள்ள நிறை குறைகளை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்ய பழகு. 1000 முறை செய்வதற்கு முன்பாக யோசித்துப் பார். ஆனால் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்து வைத்த காலை மறந்தும் கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வியைக் கண்டு அஞ்சாதே. தடங்கல்கள் வந்தாலும் பயந்து விடாதே. எதிர்த்து தைரியமாக தயக்கமில்லாமல் தைரியமாக போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். தயக்கப்படாதே. எதற்குமே பயப்படாதே. முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்கவே முடியாது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றியடையவே முடியாது. உன்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால் தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் என்ற தயக்கமே இல்லாமல் பதிலை சொல்லிப்பார் உன் மனதோடு. நீ நினைத்தால் அகிலத்தையும் வென்று காட்டலாம். ஒரு மனிதனிடம் இருக்கும் பயம் ஒரு கட்டத்தில் அவனையே அழித்துவிடும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். ஒருவனுடைய தயக்கம் அவனை வளரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும். எந்த ஒரு செயலையும்
உன்னால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று உன் மீது நம்பிக்கை வை. என்னால் முடியும் என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. உன் மனதிற்கு சொல்லிக்கொண்டே இரு. சொல்லிக்கொண்டே தயங்காமல் செய்து முடித்து வெற்றி வாகையை சூடு என் பிள்ளையே. பயமும் தயக்கமும் இருந்தால் எந்த செயலிலும் உன்னால் வெற்றி பெறவே முடியாது. என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையை வார்த்தைகளை அடிக்கடி உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்ததை விட அதிகமாகவே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பல சூழ்நிலைகளில் வருந்தும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று வாயளவில் நினைக்காமல் மனதளவில் தீர்க்கமாக முடிவு எடுத்துக்கொள். நம்மால் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்ற தீர்க்கமான சிந்தனை உன் மனதில் இருந்தாலே போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறலாம். நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை அந்த நம்பிக்கை தரும். எனவே நம்பிக்கையை மட்டும் எந்த நேரத்திலும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. ஏதேனும் பிரச்சனை வரும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது உன்னுடைய மன தைரியம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பொறுமை. அதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கையும் கூட. வாழ்க்கையில் நீ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவாவது மாறப்போகிறது என்றால் வேதனைப்படலாம், கண்ணீர் சிந்தலாம். ஆனால் எதுவுமே மாறப்போவது இல்லை என்று தெரிந்த பிறகும் தேவையில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருப்பது மட்டும் உனக்கு நிலையாக இருந்துவிடும் என்று நீ தவறான கற்பனையில் இருந்தால் அதை யாராலுமே தடுக்கவே முடியாது. எதுவுமே நிரந்தரமாகவும் இருக்காது. எதுவுமே யாரிடமும் நிலையாகவும் இருக்கவும் முடியாது. அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் நினைத்து கொண்டு அது எல்லாம் நம் வாழ்வில் நடந்துவிடும் என்று நீயே கற்பனை செய்து கொண்டு வாழ்க்கையில் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடைபெறாத போது சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை, என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே இல்லை, சாயப்பாவின் ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை போலும் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவையும் எடுத்துக்கொண்டு அந்த முடிவு உனக்கு தவறாக இருக்கிறது என்று நீயே புரிந்து கொண்டும் இருக்கிறாய். எதை நினைத்தும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? இதுநாள் வரை உன் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் கவலைகள் எல்லாம் சற்றே மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாறுதல்களை காணப்போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயத்து உன் வாழ்க்கையை ஆச்சரியத்தோடு பார்க்கத்தான் போகிறாய். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி இன்று இரவுக்குள் உன் காதில் வந்து விழும். சந்தோஷத்தில் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய மனமகிழும் நிகழ்வுகள் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகிறது. சந்தோஷமாக உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு தயாராகு. புதியதை வரவேற்க தயாராகு. முடிந்ததையும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்ப எதுவுமே மாறிவிடாது. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. இது சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள்தான். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய மனம் ஒரு நிலையில்லாமல் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
உன் மனதில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நீயேதான். ஏனென்றால் நல்லது கெட்டது என்று அனைத்தையும் உன் மனதில் போட்டு வைத்துக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் உன் மனதில் போட்டு குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். நல்ல நிகழ்வுகளையும் நேர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் பதிய வைத்திருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை எண்ணங்களையும் கெட்ட கெட்ட நிகழ்வுகளையும் உன் மனதில் போட்டு பதிய வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்படி வேதனையோடு எது நடந்தாலும் வேதனை மட்டும் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது. இது உனக்கு புரிகிறதா, அல்லது புரியாமல் புரிந்தும் போல் நடித்து கொண்டிருக்கிறாயா என்று எனக்கே புரியவில்லை. நீ அப்படி இருப்பதால்தான் உன் எண்ணமும் உன்னை பாதிப்பு அடைய செய்கிறது. நினைக்கவே கூடாத விஷயங்கள், மறக்கக்கூடிய விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் உன் மனதிற்கும் நிம்மதியை தரும், உன் வாழ்க்கைக்கும் அதுதான் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். இப்படி மனம் சஞ்சலத்தோடு இருப்பதால்தான் உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியாமல், உன் குறிக்கோளை உன்னால் அடைய முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாய், நடு காட்டில் நிற்பதைப் போல. நீ செய்யும் தவறு இதுதான். மனிதனாக பிறந்தால் சில நிகழ்வுகளையும் சில போராட்டங்களையும் சில கஷ்டங்களையும் தாண்டி வரத்தான் வேண்டும். கஷ்டங்களை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக இருந்தால் ஆனந்தமாக வாழ்கிறாய். அதுவே வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு, இந்த வாழ்க்கையை நான் ஏன் வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார்களே, நான் மட்டும் வேதனையில் உழன்று கொண்டே இருக்கிறேனே என்று வாழ்க்கையையே வெறுத்துவிட்டு அப்படியே ஓடிவிடலாம் என்று எண்ணுகிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்காக இருக்கும் வாழ்க்கை உனக்குத்தான். உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தே தீர வேண்டும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ விட்டுத்தரவும் முடியாது. மற்றவர்கள் கவலைப்படுகிறார்களே, வேதனைப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக அவர் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. சில நிகழ்வுகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை அடையாமல் இருக்காதே. அந்த குறிக்கோளை நீ அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்ய பழகு. செய்து கொண்டே இரு. நீ வாழ்க்கையை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு வழியமைத்து தருவேன். உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். நீ அடையப் போகும் வெற்றியை பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். ஆனந்த கடலில் தத்தளித்து நிற்கப் போகிறாய். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவே போகிறாய். ஓடோடி வந்து சாயி தேவா, என் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிட்டது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வழிகிறது, நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இனி இப்படியே நல்லது மட்டுமே நிகழ எனக்கு அருள் புரிந்து கொண்டே இருங்கள், என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து கொண்டே இருங்கள் என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ என்னிடம் வரவே இல்லை, வருவதே இல்லை. ஆனால் மன கஷ்டம் வந்துவிட்டாலோ, போராட்டங்கள் நெருங்கி வந்தாலோ என்னிடம் ஓடி வந்து சாயிநாதரே, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துங்கள், ஏதாவது அற்புதத்தை என் வாழ்வில் நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாய் வைக்கிறாய். உன்னுடைய கஷ்டங்களை என் காலடியில் சமர்ப்பிக்கிறாய். அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனதில் இருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன்.
நீ சந்தோஷமாக இருந்தால் உன் சாயப்பாவும் சந்தோஷமடைவேன். நீ நிம்மதியாக இருப்பதை பார்த்து நானும் ஆனந்தத்தில் திளைத்து நிற்பேன். உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை பார்த்து எத்தனை நாள் ஓடி ஒளிய உன்னால் முடியும்? எப்படியாவது அந்த துன்பத்தை கடந்துதானே வர வேண்டும். துன்பத்தை கடந்தால்தானே இன்பம் வந்து சேரும். துன்பத்தை பார்த்து பயப்படாமல் எது வந்தாலும் அனைத்தையும் என்னால் சுமக்க முடியும், தாண்ட முடியும், தடைகளையெல்லாம் தடைத்து எறிய முடியும் என்று நம்பிக்கையோடு நீ இருந்தால்தானே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான நாள் இதுதான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வரத் துவங்கும். நீ இது நாள் வரை கட்டப்பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். நான் கூறுவது சத்தியமான வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் எப்பொழுதும் உன்னோடே இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே போராடி கொண்டிருக்கிறேன். இனி எல்லாமே ஜெயம்தான். நான் உனக்கு கொடுக்கப் போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கண நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? என்னை நம்பு. உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு. அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு. துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு, வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே
சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதுணையான முடிவு, உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது.